மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரும் வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இதன் கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், மூன்றாவது நீதிபதி சத்யநாராயணன் நாளை தீர்ப்பளிக்கப்படுவதா தகவல் வெளியாகியிருக்கு. முழு விவரம் என்ன? அதாவது இன்று காலை 10:30 மணிக்கு கோர்ட்டால் 22ல இந்த வழக்கு விசாரணை வந்தது. இதில் இந்திய மருத்துவ கவுன்சில் சார்பாக மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணனும், அதே போல மாணவர்கள் சார்பில் வில்சன், அதே போல தமிழக அரசு சார்பில் முத்துக்குமாரசாமி அரசு வழக்கறிஞர் ஆகியோரெல்லாம் வாதாடினார்கள். குறிப்பாக இதுல பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த விவாதத்தில் முக்கியமான பல அப்சர்வேஷன்ஸ் நீதிபதி சொன்னதை நம்மளால பார்க்க முடியுது. அவர் சொல்லும் போது எம்சிஐ விதிமுறைகளை எதிர்த்து ஏன் முன்கூட்டியே வழக்கு தொடரவில்லை என்ற ஒரு கருத்தை நீதிபதி சத்யநாராயணா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசாணை சட்டமாகாது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு. குறிப்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 50% கிராமப்புறங்களில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது என்ற ஒரு கருத்துக்கு குறிப்பாக வில்சன், அதே போல தமிழக அரசு வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள். ஆனால் எம்சிஐ சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நடைமுறைதான் பின்பற்றப்படுகிறது. குறிப்பாக கேரளாவில் கூட இது போன்ற ஒரு நிலை இருந்தது. அதுக்கப்புறமா கேரளா நீதிமன்றம் தலையிட்டு அனைவரும் சமமான ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. தமிழகத்திற்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்க முடியாத என்ற கருத்தை விஜயநாராயணன் தெரிவித்தார். குறிப்பாக மெரிட் லிஸ்ட்ல குறிப்பா பாத்தீங்கன்னா 1500 மார்க் அவங்க நீட் எக்ஸாம் மூலமா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதும் போது அவங்க அதை தமிழக அரசு கவுன்சிலிங் வரும்போது 90 மார்க்கா அதை குறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கிராமப்புறத்துல பணியாற்றினா 1 மார்க்கும், குறிப்பாக மலைப்பகுதியில ஒர்க் பண்ணா 2 மார்க்கும், இதே போன்று சலுகை அடிப்படையில் மதிப்பெண் கூட்டிக்கொண்டே போகும் பட்சத்தில் மெரிட்ல படிச்சுட்டு வர்றவங்களுக்கு மார்க் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வில்சன் சொன்னது என்ன சொன்னார்னா, கிராமப்புறத்துல மாணவர்கள் அதிகமா போய் பணியாற்றணும், அப்பதான் கிராமத்துல மக்கள் சேவை கிடைக்கும், நிறைய மருத்துவர்கள் போய் அங்க பணியாற்றுவாங்க, கிராமப்புற மாணவர்களுக்கு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு மருத்துவ சேவை சிறந்த முறையில் கிடைக்கும். இது மாநில அரசுடைய உரிமை, மாநில அரசு உரிமையை நீதிமன்றம் கருத்தில் கொள்ளணும் அப்படின்ற ஒரு இது சொன்னாரு. ஆனா மத்திய அரசுடைய அந்த எம்சிஏ சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கல்வி என்பது கான்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொதுப்பட்டியலில் இருக்கும்போது மாநில அரசு ஒரு சட்டத்தை இயற்றுறது விதிமுறைய செயல் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்தாரு. இது போன்ற காரசார வாதம் என்பது கிட்டத்தட்ட 3 வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிக்கு இடையே நடந்தது. இந்த ரீதியில தான் அவர் நீதிபதி என்ன சொன்னார்னா, கடைசியா நாளைக்கு கவுன்சிலிங் தொடங்குது. அதாவது முதுநிலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்குள்ள முதுநிலை பிஜி கோர்ஸ்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நேரத்துல 1.5 நாள் நீண்ட விவாதம் நடைபெற்றிருக்கு. நேற்று ஃபுல்லா கேட்டோம், இன்னைக்கும் நடந்திருக்கு. நாளைக்கு நான் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன். நாளைக்கு தீர்ப்பு வழங்கப்படும். ஏற்கனவே 2 நீதிபதிகள் மாறுபட்ட கருத்தை சொல்லியிருந்தாங்க. சசிதரன் மற்றும் சுப்பிரமணியன் 2 பேருமே மாறுபட்ட கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் எம்சிஏ ரூல்ஸே இம்ப்ளிமெண்ட் ஆகணும், இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு சொன்னாரு. இன்னொருத்தர் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த அடிப்படையில் நான் தீர்ப்பு வழங்க வேண்டிய சூழலில் இருக்கிறேன். நாளை தீர்ப்பு வழங்குகிறேன். நான் இன்னும் எனக்கு தீர்ப்பு எழுதுறதுக்கு கால அவகாசம் தேவைப்படுது, 8 மணி நேரத்துக்கு மேல தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் தமிழரசன்.